சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களை பொண்ணு என்ன மூளையில உட்கார வச்ச அந்த குடும்பத்து ஆளுங்களை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். இத்தனை வருஷமா ஜெயில இருந்தாலும் அதே கோபத்தோட தான் வெளியில வந்திருக்கேன். என் மனசுல ரணமா எரிஞ்சிட்டு இருக்கிற பழி வாங்குற வெறி அவங்கள கொண்டாதான் எனக்கு அடங்கும். அவங்க உங்களுக்கு பண்ண பாவத்தை நான் மறக்கவே மாட்டேன். பாட்டி, அன்னைக்கு வேதனாகி தாத்தாவை கொன்னதா சொன்னீங்க. அவ புருஷன் இறந்ததுக்கு தாத்தாவை கொன்னு பழி தீர்த்துக்கிட்டால. இன்னும் ஏன் அவளை பத்தி பேசினாலே பயப்படுறீங்க? அவளுக்கு வேற என்னதான் வேணுமா? பாட்டி, நீங்க சொல்ல போற உண்மையாலதான் எங்களால நம்ம குடும்பத்தை அவகிட்ட இருந்து காப்பாத்த முடியும். சொல்லுங்க பாட்டி, அவளுக்கு இந்த குடும்பத்துல இருந்து என்னதான் வேணுமா? யாரதான் கொலை பண்ணணுமா? ஒரு நாள் சுந்தரேசன் உங்க தாத்தா வீட்டுக்கு ஓடி வந்தான். தாத்தா ஏன்டா அப்படி ஓடி வரேன்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னா, என் பொண்ணு மார்த்தாண்டா வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாயா, மார்த்தாண்டா அவகிட்ட தப்பா நடந்துகிட்டு என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கிட்டாயான்னு கதறி அழுதான். அந்த பொண்ணு மானம் தாங்க முடியாம ஊரு கிணத்துல விழுந்து செத்து போயிட்டா. அத கேட்டதும் உங்க தாத்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. சிதம்பரத்தையும் சத்தியமூர்த்தியையும் கூட்டிக்கிட்டு ஐயா, என் புருஷன் பண்ணது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோங்கய்யா. வேணும்னா என் சொத்துல இருக்கிற ஒரு பங்கு கூட எழுதி கொடுத்துடுறோம். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சு என் புருஷனை அசிங்கப்படுத்திட்டா அதுக்கப்புறம் என் புருஷன் இந்த ஊர்ல யாருமே மதிக்க மாட்டாங்க. மரியாதையா வாழணும்னு நினைக்கிறவன் ஒரு பொண்ணை தொற்றுக்கலாமா? தப்புதாங்கய்யா. அதுக்கு என்ன நஷ்ட ஈடு வேணாலும் நான் கொடுத்துடுறேன். ஒரு பொண்ணோட மானத்துக்கு எதை கொடுத்து ஈடு கட்டுவ? இந்த மண்ணுல பிறந்த அந்த பொண்ணுக்கு தான் மானம்தான் பெருசுன்னு உயிரை விட்டுருக்கா அந்த மகராசி. அந்த உயிர் போனப்பவே இந்த ஊரோட கௌரவமும் அவளோட சேர்ந்து செத்து போச்சு. ஆனா நீதியை நான் சாகடிக்க விட மாட்டேன். ஐயா, இந்த ஒரு தடவை என் புருஷனை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. இனிமே இவரால இந்த ஊர் கௌரவத்துக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேயா. உன் புருஷ மானத்தை காப்பாத்த இவ்வளவு துடிக்கிறியே. இந்த ஊர் பொண்ணோட மானத்தோட விளையாடுறோமேன்னு இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சுல்ல. இதை இப்படியே விட்டா பின்னாடி யார் வேணாலும் போற வார பொண்ணுங்களை எல்லாம் கைய பிடிச்சு விழுத்துருவானுங்க. நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது.